லாரி உரிமையாளர்களின் கோரிக்கை குறித்தும் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஏன் தோல்வி அடைந்தது என்பது பற்றியும் அகில இந்திய மோட்டார் காங்கிரசின் முன்னாள் தலைவர் சண்முகப்பாவுடன் எமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீஃபன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். அகில இந்திய மோட்டார் காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர் சண்முகப்பா நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு போக்குவரத்து செயலாளர் உடனான பேச்சுவார்த்தை தில்லியில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையினுடைய முழு விவரங்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் சார், இன்றைக்கு நடைபெற்ற பேச்சுவார்த்தையினுடைய முக்கியத்துவம் என்ன? இன்று காலவரையற்ற வேலைநிறுத்தம் 1ஆம் தேதியிலிருந்து தொடர்வதன் காரணமாக மத்திய அரசாங்கம் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள். உடனடியாக நாங்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டோம். இன்று டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி விஜய் செப்பீர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதில் எங்களுடைய கோரிக்கையை வைத்தோம். 373 சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்ற வேண்டும். அதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு இந்த கன்செஷனர் யார் யார் இப்பொழுது ரோடு போட்டிருக்கிறார்களோ அவருக்கு 373 சுங்கச்சாவடிக்கு 14,504 கோடி ரூபாய் பணம் வருவதாக சொன்னார்கள். அதை ஆண்டு முதலாவதாக நாங்கள் செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற எண்ணத்தை நாங்கள் வெளிப்படுத்தினோம். ஆனால் அதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. மறுபடியும் நாளை மத்திய அமைச்சர் அவர்கள் நிதின் கட்கரி அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள். காலவரையற்ற வேலைநிறுத்தம் கண்டிப்பாக சொல்லியது போல் நாடு முழுவதும் 92 லட்சம் வாகனங்கள் ஓடாது. 1ஆம் தேதி காலை முதல் ஓடாது. 1,62,000 ஆபீஸ்கள் அனைத்தும் மூடப்படும். 373 சோதனை சாவடிகள் காலச்சாவடிகள் அகற்றும் வரை, சுங்கச்சாவடிகள் அகற்றும் வரை கண்டிப்பாக காலவரையற்ற வேலைநிறுத்தம் கண்டிப்பாக தொடரும். நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தின் காரணமாக பெரிய அளவில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட இருக்கிறது. இது குறித்து உங்களுடைய கருத்து? அது மத்திய அரசாங்கம் முடிவு செய்ய வேண்டியவில்லை, எங்களது ஒன்றும் இல்லை. பல ஆண்டுகளாக ஒரு ஆண்டுகளாக கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறோம். இருப்பினும் மக்களின் பணத்தை கொள்ளையடிக்கிறது இதற்கு முந்தைய அரசாங்கம் என்று நான் தெரிவித்திருக்கிறோம். எனவே அதை சரி செய்வதற்கு மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இதில் லாரி உரிமையாளர்களுடன் பேச்சு நடத்தி ஒரு சுமூக தீர்வு காண வேண்டும். நாங்கள் சுங்கவரிக்கு எகனஸ்ட் செய்யவில்லை. சுங்கவரிக்கு நாங்கள் செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். இருப்பினும் மத்திய அரசாங்கத்திற்கு வரி வருகிறது என்றால் அவர்கள் ஏன் எங்களை வேலைநிறுத்தத்திற்கு அழைத்தார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எனவே தான் வேலைநிறுத்தம் கண்டிப்பாக தொடரும். நன்றி சார். திட்டமிட்டபடி வேலைநிறுத்தமானது அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்த இருக்கிறார்கள் என்பதை அவர் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் ஸ்டீஃபன். நாடு முழுவதிலும் உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்ற கோரி வரும் 1ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ள அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்தில் கோவை பகுதியில் 25,000 லாரிகள் பங்கேற்க உள்ளதாக கோவை லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் கலியபெருமாள் தெரிவித்துள்ளார். இந்த போராட்டத்தால் தொழில்துறைகள் பாதிக்கும் சூழல் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அண்டை மாநிலங்களுக்கு புக்கிங்கில் எல்லா புக்கிங் ஏஜென்ட்டுகளும் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் புக்கிங்களும் ஆதரவு தந்து 25ஆம் தேதியிலிருந்து புக்கிங் செய்யவில்லை. எல்சிவி முதல் கொண்ட எல்லா லாரிகளும் நிற்கிறது. நல்ல ஆதரவு தந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் எங்களுக்கும் பல ஆயிரம் கோடி நஷ்டம் ஏற்படுகிறது, அரசுக்கும் நஷ்டம் ஏற்படுகிறது.